நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்ல ஒரு நியூஸ் வருதுங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு உயிரே கொடுத்த என் பொண்டாட்டிக்கு நீ உனக்காக இந்த வெறும் சைனை பண்ண மாட்டனா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுன நம்ம தலைவன் இப்போ வாய் பேச முடியாம ஓரமா போய் நின்று இருக்கான். என்னடா ஆச்சு எதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கேவுக்கு இந்த விஷயம் எப்படியோ ஒண்ணு காத்து வாக்குல அவங்ககிட்ட போயிருது. உடனே அவன் பாக்கணுமே அப்படியே சும்மா எஸ்எஸ்கே நோ 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 நான் இருக்கிற போது அந்த கௌதம்க்கு யாரும் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் கம்பெனிக்கு போயிட்டு, இதாப்பா தம்பி, இதோ பாத்துக்கோ, நீ என்ன பண்ண, எது பண்ண, நொட்டை பண்ண, லொட்டு பண்ண, இந்த கம்பெனி எப்படி வர வச்ச அப்படின்ற விஷயமெல்லாம் உனக்கு தெரியும் சொல்லிட்டு எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் பாருப்பா, இதுக்கு மேல நீ தேவையில்லாம கௌதம்க்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னா உன் கம்பெனி ஒரே அடியா இழுத்து முட்டு தான் நீ போனோம். அழகா இதை வந்து நான் வெளியே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ சார் இந்த மாதிரி பண்றாதீங்க சார் ப்ளீஸ் சார்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி ஓகே நான் இது எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நீ இலக்கியாவுக்கு உதவி பண்ணவ கூடாது, அவங்க எப்பவுமே இப்படியேதான் இருக்கணும்யா, நீ எதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண தேவையில்லாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல ரொம்பவே குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே பண்ண வினையால நம்ம கௌதம் ஆசையா வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு யாரு இலக்கியா பேரை சொல்றாங்க. இலக்கியாவா அவளே ஒரு திருடி, நேற்று வந்த போது என் காசை திருடின்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பழியா போட்டு விட்டுறாங்க. என்னடா இது, இலக்கிய என்ன சொன்னா இங்க வந்து பார்த்தா இப்படி நடக்குது, என் மனைவியெல்லாம் அப்படி பேசாதீங்க சார், ஹெல்ப் பண்ண முடியலன்னா ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா அப்படிதான்ப்பா பேசுவேன், உன் பொண்டாட்டி திருடிப்பா, அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இந்த இடத்த விட்டு நீயே மரியாதை கிளம்பிட்டா உனக்கு நல்லதுப்பா, இல்ல வச்சுக்க அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கௌதம்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, நேத்து அவ்வளவு சந்தோஷமான்னு சொன்னா இன்னைக்கு இப்படி நடக்குது. எஸ்எஸ்கே வெளியே சிரிச்சுன்னு வரான் ஒரு பக்கம், டே டே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இது எல்லாம் உன் வேலை தானடா, என்ன எஸ்எஸ்கே ரொம்ப பயமா இருக்கும் உனக்கு, அப்படியே அது இதோ கை காலெல்லாம் நான் எங்க வந்து முன்னேறி லாஸ்ட்ல உன்னை ஒரே அடியா பிசினஸ் காலி பண்றோம்னு சொல்லிட்டு பயப்படுறியா, இவ்வளவு காசு வச்சுனே நீ பயப்படுறேன்னா அப்பனா அதுக்கு ஒருத்தான ஆளுதான் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது நான் பயப்படுறேன், டேய் நான்லாம் யாரு அப்படின்னு சொல்லு, நீ பயப்படுறதுன்னு தெரிஞ்சு எஸ்எஸ்கே, சரி சரி விடுப்பா நான் விட்டு தந்ததாவே இருக்கட்டும் விடுப்பா அப்படின்னு சொல்ல, ஹே உனக்கு யாரா கையெழுத்து போறேன், நாயே கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே கையெழுத்து போறோம். எஸ்எஸ்கே தலையெழுத்து இப்பதாங்க மாறப்போகுது. எஸ்எஸ்கேவே கையெழுத்து போட்டு எஸ்எஸ்கேவு கையும் கழுவமா மாட்டிடுறாரு. இப்ப நம்ம கௌதம் கட்டலாம் எஸ்எஸ்கே தான் மாட்ட போறாரு. ஆனா நம்ம கௌதம் அப்படி பண்ண மாட்டாரு. யாரா இருந்தாலும் நம்மளுக்கு உதவி பண்ணதான் மறக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. பிசினஸ்ல நம்ம கௌதம் நம்பர் 1 வரதுக்கு நம்ம எஸ்எஸ்கே உஸ்பேத்தி எஸ்எஸ்கே வந்துட்டாரு வெளியே. இப்ப கௌதம் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்காரு. எஸ்எஸ்கேவுக்கு வயிறு எரிது ஒரு பக்கம், ஏல வயிறு எழுதுல வயிற்றுல தனியா ஊத்துல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் கதறி கதறி அந்துன்னு இருக்கான். என்னங்க பண்றது, தன் வாயே தனக்கெதிரி தன் செயலே தனக்கெதிரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. மூடிட்டு கம்முன்னு இருந்தா நம்ம கௌதம் ஏதோ ஒன்று பண்ணி அவர் பாட்டுக்கு முன்னாடி வந்திருப்பாரு. இந்த எஸ்எஸ்கே வழிய வகுத்து லாஸ்ட்ல அவனுக்கே ஆப் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாங்க. இதை கேட்கும் போது எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்மெண்டோட இருக்கு. இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் எப்ப நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கருத்து கணிப்பா எதையும் சொல்ல முடியாது. பாப்போம், மெல்ல மெல்ல எல்லாமே மாறும். சோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.